வெல்கம் டு எம்எஸ் HappyTrading. வாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கோட்டக் செக்யூரிட்டியுடைய நியோ வெப்சைட் அப்படின்னு பார்க்கலாம். கோட்டக் செக்யூரிட்டியில் வந்து புதுசாக வந்து கோட்டக் நியோ வெப்பு மற்றும் கோட்டக் நியோ மொபைல் ஆப் ரெண்டுமே வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து கோட்டக் அக்கௌண்ட் இருந்தாக்க நீங்கள் வந்து கோட்டக் நியோக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். கோட்டக் நியோ என்ன ஃபீச்சர்ஸ்னால் இது ஃபாஸ்ட்டாக இருக்கும், லைட் வெயிட்டு. கோட்டக் வெப்பு கோட்டக் மொபைல் ரெண்டுமே நல்லாயிருக்கு. அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதில் எப்படி நம்ம பை பண்ணுறது, செல் பண்ணுறது, ஆர்டர்ஸ் எப்படி பார்க்குறது, போர்ட்ஃபோலியோ எப்படி பார்க்குறது, எப்படி வந்து நார்மல் ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது, இன்ட்ராடே எப்படி பை பண்ணுறது, ஆப்ஷன்ஸ் நிஃப்டி ஆப்ஷன்ஸ், பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் எப்படி அதில் பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா வந்து கோட்டக் நியோ வெப்சைட்டுடைய டேஷ்போர்டு. ஆல்ரெடி நான் என்னோடய அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணியிருக்கிறேன். கோட்டக்கில் யார் யாருக்கு அக்கௌண்ட் இல்லையோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு விருப்பம் உள்ளவங்க நான் அதனுடைய லிங்கை வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுறேன். அந்த லிங்கில் கிளிக் பண்ணிங்க கோட்டக் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் வந்து ஃப்ரீ தான், சார்ஜஸ் எதுவும் கிடையாது. கோட்டக்கில் அக்கௌண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராடே சார்ஜஸ் கிடையாது, 0 தான். ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸு, இன்ட்ராடே இது ஸ்டாக்கில் இது பண்ணால் பை பண்ணாலும் எல்லாமே 0 தான். டெலிவரி சார்ஜ் மட்டும் உங்களுக்கு 20 ருபீஸு ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸுக்கு. நார்மலாக வந்து நீங்கள் ஸ்டாக் பை பண்ணிங்கன்னா டெலிவரி பை பண்ணிங்கன்னா 0.25 0.3 வரும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைங்க, லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பாருங்கள், இதுதான் டேஷ்போர்டு. இதில் வந்து நான் வந்து இப்போ ஹோம் இருக்குது, ஆர்டர்ஸு, போர்ட்ஃபோலியோ, இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஃபண்ட்ஸ், நான் 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது கோட்டக் நியோ. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இது டேஷ்போர்டு. ரைட்ஸில் இருக்கிறதா வந்து உங்களுக்கு வாட்ச் லிஸ்ட்டு. பாருங்கள், இது வந்து வாட்ச் லிஸ்ட்டு. மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி 2 இருக்குது. வாட்ச் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து 5 இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு 1 வாட்ச் லிஸ்ட்டு பாருங்கள். ஆல்ரெடி வந்து ஸ்டாக் வந்து என் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் ஆட் பண்ண வாட்ச் லிஸ்ட் அப்படின்னா சேர்ச்சில் கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஸ்டாக் வேணுமோ அந்த ஸ்டாக்கோட நேம் கொடுங்க. மதர்ஸ் மீன் கொடுத்தீங்கன்னா மதர்ஸ் மீன் வரும். என்னுடைய ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிரும். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னா மதர்ஸ் மீன் ஸ்டாக் வந்து கீழே வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ண ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா டெலிட் பண்ணணுனாக்கா முன்னெல்லாம் பாருங்கள், பென்சில் மார்க் பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே வாங்க. எந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு டெலிட் பண்ணுமோ அந்த ஸ்டாக்கில் போய் இன்ட்டு மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா உடனே டெலிட் ஆகிரும். அதே மாதிரி இந்த ஸ்டாக் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், ஈக்குவல் சைன் இருக்குல்ல, இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ட்ராக் பண்ணி இழுத்திங்கன்னா மேலே கீழே வரும். மூவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிரும். உங்களுக்கு சேவ் ஆகிடுச்சிங்களா? சேவ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வாட்ச் லிஸ்ட்லையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்ச் லிஸ்ட்லேருந்து 50 ஸ்டாக் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3 இருக்குது. வாட்ச் லிஸ்ட் வந்து நேம் புதுசாக வாட்ச் லிஸ்ட்டுங்க க்ரியேட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பாருங்கள், மேனேஜ் வாட்ச் லிஸ்ட்டு, ஆடு, ரீஆர்டர், டிலேட் யுவர் வாட்ச் லிஸ்ட்டு ஃப்ரம் இயர் போட்டுக்கிறாங்களா. இங்கே வந்து பாருங்கள் ப்ளஸ் உங்களுக்கு நியூ லிஸ்ட்டு இது கிளிக் பண்ணுங்கள். வாட்ச் லிஸ்ட்டு நேம் கொடுங்க. இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் இது வேணால் கொடுத்துக்கலாம் நேமு. சேவ் பண்ணுங்கன்னா பாருங்கள் சேவ் ஆகிடுச்சு. இப்போ இதில் போய் சர்ச்சில் போய் எந்த ஸ்டாக் ஆட் பண்ணணும்னா விப்ரோ கொடுத்தீங்கன்னா விப்ரோ ஆட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி வேறு ஸ்டாக் எதாவது ஆட் பண்ணாக்க சிப்லானா சிப்லா, என்எஸ்சின்னு இருக்குது. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ 2 இருக்கும். பிஎஸ்சினா பிஎஸ்சி கிளிக் பண்ணுங்கள். என்எஸ்சினா இப்போ என்எஸ்சி ஃபஸ்ட்டு ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? பேக் வந்தீங்கன்னா அப்போ 2 ஸ்டாக் நம்ம ஆட் பண்ணுறோம் வாட்ச் லிஸ்ட்டில். இப்போ மேலே அப்புறம் நேம் காமிக்கும். நம்ம இப்போ இன்ட்ராடே ஸ்டாக் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ட்ராடே ஸ்டாக் இந்த மாதிரி வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த லெஃப்ட்டில் இருக்குது டேஷ்போர்டு. இது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு சம் மாதிரி இருக்குது. ப்ராஃபிட்டு, டுடே ப்ராஃபிட், இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் பார்த்துக்கலாம். இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போர்ட்ஃபோலியோவில் போயிடும். பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு என்னென்ன ஸ்டாக் இருக்குது, ஹோல்டிங் எல்லாமே ப்ராஃபிட் லாஸு எல்லாமே பார்த்துக்கலாம். ஹோமுக்குள்ளேயும் ஹோம் வந்துடும். கீழே வந்து என்ன பாருங்கள், இது வந்து ரிசர்ச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஸ்டாக் நீங்கள் பை பண்ணலாம் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து கோட்டக் செக்யூரிட்டியில் இருக்கும். நீங்கள் அதை பேஸ் பண்ணி கூட பை பண்ணலாம், செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்வெஸ்ட் ஐடியா இருக்கும். பேக் வந்துடலாம். அதே மாதிரி ட்ரேடிங் கால்ஸ் வச்சு பார்த்துக்கலாம். நீங்கள் கோட்டக் செக்யூரிட்டியில் கால்ஸ் கொடுப்பாங்க, டெய்லி கால்ஸு. அதாவது லாங் பொசிஷன், இன்டர்டே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். பாருங்கள், ஹின் காப்பர் பை இன்டர்டேன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்டேவில் பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ப்ரைஸ் பாருங்கள், டார்கெட்டெலாம் போட்டுருவாங்க. லிமிட் ப்ரைஸு, டார்கெட்டு, ஸ்டாப் லாஸு எல்லாமே இருக்குது. இத்தனை ஸ்டாக் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பை பண்ணுறதா பை கொடுத்தா பை ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் பை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பொசிஷனல் பை பண்ணுறதுக்கு இப்போ ஏசியன் பெயிண்ட் பொசிஷன் ஓப்பனில் இருக்குது. பை கொடுத்தீங்கன்னா பை ஆயிரம் ஓப்பன் இந்த மாதிரி. ஓகேங்களா? இது
பேக் போகிறேன். கீழே வந்து மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தா நியூஸ் இருக்குது. லைவ் நியூஸ் பார்க்கணும்னா கிளிக் பண்ணிங்கன்னா லைவ் நியூஸ் ஓப்பன் ஆகிடும். டுடே நியூஸ் என்னென்ன இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஈக்விட்டி மட்டும் பார்க்கணும், ஈக்விட்டி மட்டும் பார்த்துக்கலாம். டுடே ரிசல்ட் என்னென்ன இருக்குது, ரிசல்ட் ஸ்டாக்கு, குளோபல் நியூஸ் என்ன இருக்குது, இது மாதிரி எல்லாம் பார்த்துக்கலாம். கமாடிட்டிஸு நியூஸ் மட்டும் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். ஹால் கொடுத்தா எல்லா நியூஸும் பார்த்துக்கலாம். பேக் போனால் ஏறும். கிளிக் பண்ணிட்டு பார்த்து ஷார்ட் நியூஸுங்கிறது வேறு விண்டோ வரும். ஷார்ட் நியூஸ் கிளிக் பண்ணால் இது ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், பேஜ் ஆகும். அது வந்து ஷார்ட்டாக இருக்கும் நியூஸ். இப்போ பார்த்தீங்கன்னா flipit.money அப்படிங்கிற சைட்டுக்கு கொண்டு போவோம் நம்மளையே. அங்கே போய்ட்டு வந்து நம்ம ஷார்ட் நியூஸ் பார்த்துக்கலாம். லோட் ஆகிட்டு இருக்கு, டைம் ஆகுது. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இதை வந்து ஷார்ட் நியூஸ் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஷார்ட் நியூஸ் இது பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இது க்ளோஸ் பண்ணிடுறேன், வந்துடுறேன். கீழே வந்தீங்கன்னா பாருங்கள் ஈக்விட்டி ஸ்க்ரீனர்ஸ் இருக்குது. ஸ்க்ரீனர்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். டெக்னிக்கல் கொடுத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்க்ரீனர் ஓப்பன் ஆகும். Kotak ஸ்க்ரீனோட டெக்னிக்கல்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலோட ஆகிடுச்சுங்களா. இதில் வந்து ஒரு டெக்னிக்கல் வந்து எக்ஸ்பர்ட் டெக்னிக்கல் ஸ்க்ரீனர்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரைசிங் டெலிவரி பர்சன்டேஜ் கம்பேர்டு டு ப்ரீவியஸ் டே அண்டு மந்த்து ஸ்ட்ராங் வேல்யூ. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் டே விட வால்யூம் அதிகமாக இருக்கணும். மந்த்து வைஸாக எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாக் என்னென்ன இருக்குது அப்படின்னா இதை பார்த்துக்கலாம். பாருங்கள் ஸ்டாக்ஸ் வித் ரைசிங் டெலிவரி பர்சன்டேஜ் அண்ட் அபோவ் ரெக்வயர்டு வீக் வால்யூம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்துக்கலாம் அந்தந்த ஸ்டாக் இருக்குன்னு. சுஸ்லா எனர்ஜி இதெல்லாம் வால்யூமில் டே வால்யூமில் எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. 6 ரெவன்யூ க்ரோத்து, கரண்ட் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி ஸ்டாக் இருக்குது. இந்த மாதிரி பேஸ் பண்ணி வந்து லாங் பொசிஷன் பை பண்ணுறது பை பண்ணிக்கலாம். பேக் போயிடலாம். அதே மாதிரி ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டிங் ப்ரைஸ் வீக்னஸ், எதாவது வீக்காக இருக்குது ஆர்எஸ்ஐயில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டாக்கில் வரும். இப்போ ஆர்எஸ்ஐ வந்து 44 50 கீழே இருக்குது. இதெல்லாம் வீக். இது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஷார்ட் அடிக்கலாம். ஷார்ட் போகிறதுக்கு இந்த மாதிரி ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணி யாராவது அவங்க வந்து சில பேர் வந்து ஆர்எஸ்ஐ வச்சு பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணி அவங்க ஷார்ட் அடிக்கலாம், இன்ட்ராடேலையோ பொசிஷன்லையோ. ஓகேங்களா, பேக் போகிறேன். திரும்ப இது பார்த்தீங்கன்னா எம்ஏசிடி கிராஸ் ஓவர் அபோவ் சிக்னல் லைன். எம்ஏசிடி இருக்குது இண்டிகேட்டர், அதை பேஸ் பண்ணி அது கிராஸ் பண்ணி இது இப்போ எம்ஏசிடி கிராஸ்டு ட்ரூ இந்த இதெல்லாம் ஸ்டாக் வந்து எம்ஏசிடி வந்து கிராஸ் ஆகிருக்கு. எம்ஏசிடி சிக்னல் லைனு, அப்புறம் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் லாஸ்ட் இதெல்லாம் எல்லாமே இருக்குது. பர்சன்டேஜ் ரெவன்யூ க்ரோத் இந்த மாதிரி பேஸ் பண்ணி கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது நீங்கள் வந்து பார்த்து நெகட்டிவ் பிரேக் டவுன் இருக்குது, பாசிட்டிவ் பிரேக் அவுட்டு, ஃபஸ்ட்டு இது இருக்குது, ரெசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரி டெக்னிக் இண்டிகேட்டர்ஸ் நிறையா இருக்குது. இது நீங்கள் ஒன்றா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்துட்டோம். இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு டெக்னிக்கல். நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாம் வந்துடும். முதல்ல பார்த்தா அதே தான், அதே பேஜாக வரும். ஓகேங்களா, அது கீழே வந்தீங்கன்னா மார்க்கெட் மூவர்ஸ் இருக்குது. டாப் கெய்னர்ஸ் இன்றைக்கி யாராவது, டாப் லூசர்ஸ் யாருன்னு பார்த்துக்கலாம். நிஃப்டி 50ல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். சென்செக்ஸில், நிஃப்டி பேங்க்கில், மின் கேப்பு, ப்ரைவேட் பேங்க், பிஎஸ்சி எல்லாமே பார்த்துக்கலாம். 1 டே பார்க்கணுமா, 1 வீக்லேயே 1 மந்த்தா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இது வந்து டேஷ்போர்டு பார்த்துட்டோம், வாட்ச் லிஸ்ட் பார்த்துட்டோம். இப்போ நிஃப்டியோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நிஃப்டி மேலே கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நிஃப்டி சார்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நிஃப்டி சார்ட்டு லைன் சார்ட்டாக இருக்குது. அது கீழே வந்தீங்கன்னா பாருங்கள் ஓவர் வியூவில் வந்து பார்த்துக்கலாம். டுடே லோஹி பார்த்துக்கலாம். நீங்கள் ஃபுல் சார்ட்டாக பார்க்கணுன்னா வியூ டீட்டெயில் சார்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் சார்ட் ஓப்பன் ஆகிரும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் வியூ சார்ட்டு. ஓகேங்களா, ட்ரேடிங் வியூ டைம் வந்து மாற்றிக்கலாம். 5 மினிட்ஸ்னால் 5 மினிட்ஸ் கொடுத்துடலாம். 50 மினிட்ஸ் வேணுன்னா 50 மினிட்ஸ் கொடுத்துடலாம். ஓகேங்களா, இது வந்து வெப்சைட்டில் இருக்கிற டூல்ஸ் இருக்குது. ட்ராயிங் டூல்ஸு, ட்ரேடிங் டூல்ஸு. இது பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைனு, அர்ஜென்ட் லைனு எல்லாமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சார்ட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மவுஸில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும். அப்போ ஜூம் ஆகும். ஓகேங்களா, மூவ் ஆகும். அதுமாதிரி கேண்டில்ஸ் இருக்குது, பார் இருக்குது, எல்லாம் இருக்குது, கினைசி லைனு எல்லாமே இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணாக்கா இண்டிகேட்டர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஏன்னா இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணணும். ஆர்எஸ்ஐனா ஆர்எஸ்ஐ, வேறு இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணணும். சூப்பர் ட்ரெண்ட்னா சூப்பர் ட்ரெண்டு கொடுத்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு. மூவிங் அவரேஜ்னா மூவிங் அவரேஜ், மூவிங் அவரேஜ்னா மூவிங் அவரேஜ் அங்கே இருக்குது. இது கிளிக் பண்ணிக்கலாம். மூவிங் அவரேஜ் செட்டிங்ஸ் மாற்றினாக்கா அது மேலே மவுஸ் கொண்டு போய்ட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி
20 days மீன் 20 days மீன் வரைக்கும் ஸ்டைலில் போய்ட்டு கலர்ஸ் மாற்றிக்கலாம். க்ரீன் கலர்னால் க்ரீன் கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ப்ளேஸ் ஆகிடும். இன்னும் டார்க்காக கலர் மாற்றணும் அப்படின்னா டார்க் கலர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். க்ரீன் ஓகே கொடுத்தீங்கன்னா வந்துருச்சுங்களா. இந்த மாதிரி வந்து நீங்கள் சார்ட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கோட்டாக் வெப்சைடு, நியூ வெப்சைடு வந்து நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சார்ட் வந்து போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணாக்க ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் சேவ் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ்லாம் போட்டு வந்து சேவ் ஆகிரும். நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் டெம்ப்ளேட்டில் போய் என்ன அந்த நேம் கொடுத்தா போதும், எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகிரும். ஓகேங்களா. அதுதான் இப்போ நீங்கள் வந்து பெரிய செட்டிங்ஸ் இங்கே இருக்குது. செட்டிங்ஸ் மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். ஸ்கேல் டைமு, ஸ்கேலு, அப்பியரன்ஸு, செஷன் பிரேக் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா செஷன் பிரேக் வந்துடும். ஓகேங்களா. இது வந்து டேக் ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டுக்கலாம். கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் ஆகிரும் இந்த இமேஜ். சேவ் இமேஜ் கொடுத்தீங்கன்னா இமேஜ் சேவ் ஆகிரும். பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்களா. சேவ் இமேஜ் இந்த சார்ட் வந்து அப்படியே வந்துடும். இப்போ இதை நான் சேவ் பண்ணுறதா சேவ் பண்ணிக்கலாம். சேவ் இமேஜஸ் கொடுத்துட்டு நேம் கொடுத்துக்கலாம். நீங்கள் நிஃப்டி சார்ட் கொடுத்து டேட் இதை கொடுத்துக்கலாம். சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆகிரும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சார்ட் வந்துடும். ஓகேங்களா. இந்த மாதிரி சார்ட் சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னா இது கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் பாப் அவுட். பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுக்கணும். ஓப்பனிங் டேப் கொடுத்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீனில் வந்து ஃபுல் சார்ட் ஓப்பன் ஆகிரும். க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி சார்ட்டை பேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வர ஸ்டாக் பை பண்ண அப்படின்னாக்கா இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ எப்படி ஸ்டாக் வந்து பை பண்ணுறதுனாலும் ஓகேங்களா. இப்போ ஸ்டாக் இருக்குது. இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா அதோடய ஸ்டாக் சார்ட் ஓப்பன் ஆகிரும். ஓகே. அதே மாதிரி நீங்கள் கீழே பார்த்தோம் மார்க்கெட் டெப்த்லாம் இருக்குது, பையர்ஸ் செல்லர்ஸ் என்னென்ன இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டு, டுடே ஓப்பன் ஆகி லோ எல்லாமே இருக்குது, ஃபண்டமெண்டல்ஸு, பிஆர்எஸ் எல்லாமே இருக்கலாம் பார்த்துக்கலாம். நியூஸ் வேணால் நியூஸ் பார்த்துக்கலாம், ப்ரோ நியூஸ் மட்டும் பார்த்துக்கலாம். அதேமாதிரி அன்றைக்கி ரிசர்ச் கொடுத்தீங்கன்னா கோட்டக்கருடைய என்னென்ன இதெல்லாம் இருக்குது, அவர் ரெக்கமெண்டேஷன் இருக்குது எல்லாம் வந்துருக்கு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, ரெடியூஸ் கொடுத்துருக்காங்க டார்கெட்டு கோட்டாக்கு. பூஜன் ஆப்ஷன்ஸ் பார்க்கணுன்னா பூஜன் ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். வியூ ஆப்ஷன் கொடுத்தா ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. இது மாதிரி இருக்குது. இப்போ ஸ்டாக் பை பண்ணால் பாருங்கள் ப்ளேஸ் ஆர்டர் இருக்குது. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு பை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டெலிவரியில் பை பண்ணுறது பாருங்கள். இப்படி கொடுத்தீங்கன்னா என்னன்னா டெலிவரி பை பண்ணுறது. ஓகேங்களா. இது மார்க்கெட் ப்ரைஸாக ஸ்டாப் லாஸ் கொடுத்து பை கொடுத்தீங்கன்னா பை ஆயிரும். இதை நீங்கள் வந்து இன்ட்ராடே பை பண்ணாக்கா இன்ட்ராடே கிளிக் பண்ணிவிட்டு பை கொடுக்கணும். பை கொடுத்தீங்கன்னா இன்ட்ராடேயில் வந்து உங்களுக்கு ஸ்டாக் நம்பர் ஆஃப் ஸ்டாக் எத்தனை ஸ்டாக் பை பண்ணுறீங்க, 5 ஸ்டாக்குன்னா 5 ஸ்டாக்கு, மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துக்கலாம். ஆட்டோ ஸ்கொயர் ஆப் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதை கொடுத்துட்டா நீங்கள் வந்து பை பண்ணிவிட்டு 3 கணக்குள்ள நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கொயர் அப் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணால் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கோட்டா செக்யூரிட்டியை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்கொயர் அப் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் அந்த ஆப்ஷனு. எம்ஐஎஸ் இருக்குது. கவர் அவுட்னா கவர் அவுட் கொடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். தேவையில்லாம் எம்ஐசி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பை ஆயிரும். ஓகேங்களா. பாருங்க நான் பை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பை ஆகிடுச்சு. ஆட்டோ வீடியோவில் போனீங்கன்னா பாருங்கள் விப்ரோ 5 ஷேர் பை ஆகிடுச்சு. ஓகேங்களா. பை பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு வந்து நான் டார்கெட்டு போகிறதா போட்டுக்கலாம், ஸ்டாப் லாஸ் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ நான் டார்கெட் போகிறதா இருந்தாலும் இதில் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், ஆர்டர்ஸ் போகிறேன். போர்ட்ஃபோலியோ போயிட்டேன். போட்டிங்களா பாருங்கள் ஆர்டர்ஸில் தான் ஆகிடுச்சு. இப்போ ஆர்டர் ஸ்டாக் ஒரு 5 ஸ்டாக் வந்து இன்ட்ரோடே பை பண்ணிவிட்டேன். ஓகேங்களா. ப்ளேஸ் ஆகிடுச்சு. போர்ட்ஃபோலியோ போகிறேன். பொசிஷனில் தான் பார்க்கணும் நீங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே இருக்குது. ஓகேங்களா. 4 ப்ரைஸ் வந்து என்ன ப்ரைஸு 400 வாங்கிக்கிறேன் 5 ஷேரு. போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டு போகிறேன். இப்போ 390 இருக்குது. ஓகேங்களா. இப்போ வந்து என்ன பண்ணணும், ஸ்டாப் லாஸ் பண்ணாலும் போட்டுக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு செல் டு ஸ்கொயர் ஆப் கொடுத்து என்ன பண்ணலாம், நீங்கள் செட் லிமிட் ப்ரைஸ் கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் பண்ணாலும் போட்டுக்கலாம். இல்லை டார்கெட்டு போகிறதாலும் போட்டுக்கலாம். டார்கெட் வந்து எனக்கு 400
400 வந்தால் செல் பண்ணுவோம்னாக்கா செல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதாகிடும். 395 இருக்குது. 400 வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகும். ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகும். இது வந்து ப்ராஃபிட் புக்கிங்க்கு. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் லாஸும் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ ஆர்டரில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருக்குது. பொசிஷன் போனால் தெரியும். பொசிஷன் போனால் பார்த்தீங்களா க்ளோஸ் ஆகிடுச்சா? இப்போ 400 க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆர்டரில் போகிறேன் பாருங்கள், ஓப்பன் ஆர்டரில் இருக்காது, க்ளோஸ் ஆகிடுச்சு 5 ஸ்டாக். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டாக் வந்து இன்டர்டேல் பை பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம், ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? விப்ரோ சார்ட்டை பார்க்கணும், அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி தான். கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். யூடியூப்ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட் ஓப்பன் ஆயிரும். சார்ட் ஓப்பன் ஆயிரும். இது வந்து போலிங்கர் பேண்ட்டு. சார்ட்டை பேஸ் பண்ணிங்க வந்து பார்த்துக்கலாம். இது வந்து பெருசு பண்ண முடியுங்க. பாருங்கள், இதில் ப்ரைஸை கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் பெருசாகும். இங்கேருந்து பை பண்ணிக்கலாம். இன்ட்ராடே கொடுத்து பை கொடுத்தீங்கன்னா பை ஆயிரும். இல்லை நீங்கள் நார்மல் பை பண்ணிட்டீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து பை பண்ணிங்கன்னா எத்தனை ஸ்டாக் வேணுமோ பை கொடுத்து பை பண்ணிக்கலாம். ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். கேஷ் பேமெண்ட் ஃபண்ட்ஸ்னால் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் கேஷ் இருந்துச்சுன்னா டோட்டல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு லெஸ் ஆயிரும். ப்ரைம் பை கொடுத்தீங்கன்னா 20% மட்டும் 30 நீங்கள் 839 ரூபா கட்டினா போதும். மிச்சம் வந்து T+2 நீங்கள் அந்த கேஷ் வந்து செட்டில் பண்ணிடணும். மார்ஜின் ட்ரேடிங்னா மார்ஜின் ட்ரேடிங் கொடுத்தீங்கன்னா மார்ஜின் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபண்டு வந்து 910 ரூபா தான் போதும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்டாக் அப்படியே பண்ணிக்கலாம், ஹோல்டிங் பண்ணிக்கலாம். 10 நாள், 1 மாதம், 15 நாள், 2 மாதம், 3 மாதம் பணம் நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கலாம். மார்ஜின் ட்ரேடிங் ஒரு தனியாக என்ன வரும், சார்ஜஸ் வரும். ப்ளஸ் வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் வரும். 18% வருங்க இயர்லி சார்ஜஸ். ஓகேங்களா? ப்ளேஸ் ஆகிறது ஆர்டர் ப்ளேஸ் ஆயிரும், பேக் போயிடும். ஓகே, நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். பை பண்ணுறத பார்த்துட்டோம். பொசிஷன் போனீங்கன்னா நம்ம ப்ளேஸ் பண்ண ஆர்டர்லாம் இங்கே தான் பார்க்கணும். பொசிஷனில் பார்க்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டு பொசிஷனில் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ ஹோம் கிளிக் பண்ணுறேன். ஹோம் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துட்டுங்களா? ஓகே, ஆர்டர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டு, பொசிஷன் எல்லாம் பார்த்தாச்சு. ஆர்டர்ஸ். இப்போ அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் போனீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு இங்கே ஸ்மால் கேஸ், ஐபிஓ, பைபேக் எல்லாம் பண்ணிக்கலாம். ஃபண்டு ஆட் பண்ணுறதுக்கு இங்கே ஃபண்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா டெபாசிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் வந்துடும். இதில் போய் எவ்வளோ அமௌண்ட்டு 1000 கிளியர் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ அக்கௌண்ட் டெபாசிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். யூபிஐ, நெட் பேங்கிங் எப்படி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி வித்ட்ரா கொடுத்தீங்கனாலும் ஃபண்ட் வித்ட்ரா பண்ணிக்கலாம். எவ்வளோ அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட்டு எவ்வளோ 5000 பைசா கொடுத்து வித்ட்ரா கொடுத்தா வித்ட்ரா ஆயிரும். ஓகேங்களா? அதேமாதிரி ஆப்ஷன் செயின் பார்க்கணுனாலும் அப்புறம் ஆப்ஷன் செயின்ஸ் இருக்குது. நிஃப்டி கொடுத்தீங்கன்னா நிஃப்டியோட ஆப்ஷன் செயின்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ மார்க்கெட்டு 12300 இருக்குது. இப்போ நீங்கள் 12300 கால் பை பண்ணாக்கா இப்போ 12300 போய் லெஃப்ட் சைடில் இந்த ப்ரைஸ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். பை கொடுத்தீங்கன்னா பாருங்கள் பை விட்டு வந்துடும். 50 கொடுத்தீங்கன்னா ஒரு லாட்டு. அதே 2 லாட்டு பை பண்ணாக்கா 100 கொடுக்கணும். 100 கொடுத்தா 2 லாட் வந்துடும். லிமிட் ப்ரைஸாக மார்க் கொடுத்துட்டு ஸ்கொயராக கொடுத்துட்டுனா இது நார்மலாக ப்ளேஸ் ஆகிடும். நீங்கள் என்னன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டாக் வந்து 17 நவம்பர் வரைக்கும் வச்சுக்கலாம், ஹோல்டு பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து இன்றைக்கி நான் தரேன் அப்படின்னா இது கொடுத்துடும், ஆட்டோ ஸ்கொயராக கொடுத்துட்டா இது வந்து என்னென்னா மீனிங்னா எம்ஐஎஸ்ஐ மீனிங் என்னன்னா இன்ட்ராடே வெயிட் பண்ணிங்கன்னா அன்றைக்கே வந்து 3 மணிக்குள்ளே நீங்கள் செல் பண்ணி ஆகணும். ஓகே, நார்மலாக இது ஆட்டோ ஸ்கொயர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணால் நார்மலாக ப்ளேஸ் ஆகும். அது மாதிரி பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் சேஞ்ச் பார்க்கணுனாலும் பை நிஃப்டி கொடுத்தீங்கன்னா பை நிஃப்டி ஆப்ஷன் சேஞ்ச் வந்துடும். புட்டாஸ் பை பண்ணுறதுக்கு லெஃப்ட்டில் இருக்கிறது கால் ஆப்ஷனு, ரைட்டில் புட் ஆப்ஷன்னா புட்டாஸ் மேலே ப்ரைஸ் கிளிக் பண்ணிங்கன்னா புட் ஆப்ஷன் தருவார். பேங்க் நிஃப்டி அப்புறம் புட் ஆப்ஷன் நம்பர். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம என்னுடைய ஹாப்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.